அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்று இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாதங்களும் கர்த்தர் நம்மை அற்புதமாகவும் அதிசயமாகவும் நாம் நினைப்பதற்கு மேலான பெரிய காரியங்களை செய்து நடத்தி வருகிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை மேன்மையாகவும் அற்புதமாகவும் நடத்தப் போகிறார். இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதங்களிலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை தேற்றி ஆற்றுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இதை எழுதின ஆக்கியோன் யார் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நாம் சற்று தியானிக்க வேண்டியதும் அவசியம்தான். அதற்கு ஆதாரமாக 3:7 நான் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இதில் தேவனுடைய அனந்த அவருடைய குணங்களை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது பரிசுத்தம் உள்ளவர், இரண்டாவது சத்தியம் உள்ளவர், மூன்றாவது தாவீதின் திறவுகோலை உடையவர், நான்காவது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் உங்களுடைய பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாராகிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை செய்கிறார் என்றால் அவருடைய பொசிஷனை நாம் பார்க்கணும். அவர்கள் யார் என்பது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மை ஆளுங்கிறவர், நம்மை ஆண்டு நடத்துகிறவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவருடைய நாமம் சர்வ வல்லவர் என்பது. ஆகவே இன்றைக்கு அவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்காக, இட் இஸ் கால்ட் மந்த் ஆஃப் ஃபேவர். தேவன் அனுகூலமான ஒரு மாதம் இது. தேவனுடைய கரத்தின் கிரியைகளை காணும்படியாக முன் செல்கிற ஒரு மாதம் தான். திறந்த வாசல், தேவனால் திறக்கப்பட்ட வாசல் உங்களுக்காக வைத்திருக்கிறது. நான் உங்களை கேட்கட்டும், 40 வருட காலங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள். உணவின்றி திரிந்தார்களா? இல்லை. தேவன் அவாந்தர் வழிகளே வழிகளை உருவாக்கினார். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய வனாந்திர வழிகளிலே வழிகளை உருவாக்கி நடத்தி சென்றாராம். அவர் செல்வதற்கு முன்பாகவே என்று சொல்லப்போனால் அவர்கள் சுற்றி 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 காணப்பட்ட நாட்களிலே அவருடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தாராம். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பங்களிலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்கள், தன் ஜனங்களை கர்த்தர் அவ்வளவுதமாய் நேசிக்கிறபடினால் அவருடைய தேவைகளையும் அவருடைய காரியங்களையும் அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய பிரசன்னம் முன் செல்கிறது. அதே போலத்தான் இந்த மாதத்திலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி இதோ திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. இது அற்புதங்களை செய்கிற ஒரு வாசல். ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஆகவே தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை சமைச்செடுத்து உங்களுடைய அந்தரங்கள் காணப்படும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்காய் காட்டும் ஒரு அருமையான மாதம். இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் கண்களை ஏறிட்டு தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அவர் மேலே காணப்படும் விசுவாசத்தை நீங்கள் அதிகரித்து தேவ சத்தத்தை கேட்டு இவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். நீங்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், அதனால் என் பிதா மகிமைப்படுவார். எத்தனை அருமையான ஒரு வசனம் பாருங்க. இன்றைக்கும் தேவன் சொல்கிற வார்த்தை, நாம் எவ்வளவுக்கு அதிகமாக தேவனோடு கூட உறவாடுகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்களிலே பாதுகாப்பும் பிரசன்னமும் பெரிய காரியங்களை செய்ய வல்லதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் வேலைக்காக ஜெபிக்கலாம், என்னுடைய தரித்திரம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் செய்கிற காரியம், தேவனை தன்னகத்தே கொண்டு வாழ்கிற மக்களை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வருகிறார். உங்கள் வாழ்க்கையை முழுதும் மாற்ற தேவனால் ஒருவரால் மாத்திரம் முடியும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறார். இதை குறிக்கிறது என்றால்
தேவனுடைய அதிகாரங்கள், தேவன் நமக்கு கொடுத்த அதே தேவன் நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிறார். நமக்குள்ளாக குடிக்கொள்கிற நல்ல தகப்பனாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாகவே குடிக்கொள்ளுகிறார். அவர் உங்களுக்குள்ளாக இருந்து பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் அதை மறந்து போகிறோம். இன்றைக்கு அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளாக காணப்படுகிற தேவன் சகலத்தையும் செய்கிறவர். இஸ் ஹேவிங் அத்தாரிட்டி. உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு 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 அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளை என்ற அதிகாரம் மாத்திரமில்லை, பிசாசின் பிடிகளையும் சத்ருவின் கோட்டைகளையும் முறிக்கும் அதிகாரம் உங்களுக்குள்ளாய் காணப்படுது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம், அதிசயங்களை காணும் மாதம். உங்கள் கண்கள் தேவன் செய்யும் அதிசயங்களை ஒவ்வொரு நாட்களும் நிமிடங்களும் யோசித்து பார்த்து முன் செல்லும் ஒரு மாதம். ஆகவே பின்னோக்கி பார்க்க வேண்டாம், முன்னேறி செல்லுங்கள். கர்த்தருடைய வல்லமையோடு காணப்படுங்கள். அவர் சொல்கிறார், இதோ உனக்கும் பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவனை பூட்டுகிறவர்கள் உங்களுக்காய் திறந்த வாசல். ஈவன் பிசாசு வந்தாலும் கூட அதை பூட்ட முடியாது. என்றால் உங்களை உருவாக்கினவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவரும், உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை ஆசீர்வாதத்தோடு கூட நடத்துகிறவரும், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரும் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நன்றி செல்லுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய வல்லமையின் பிரசனம் உங்களுடைய பிள்ளைகளை இதுவரை நடத்தினது போல அல்லப்பா, இந்த மாதத்திலே மிகவும் ஆசீர்வாதமாக அற்புதமாக நடத்த போறதுக்கு ஸ்தோத்திரம். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான். ஏனென்றால் நீ திறக்கிறவரும் பூட்டுகிறவரும் நீர் ஒருவர் தான். சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. அந்த அதிகாரத்தை இன்று எங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறேன். அதிகார பிரபுவாக எங்களுக்குள்ளாக வாஞ்சித்து எங்களுக்குள்ளாய் நின்று நிலை கொண்டு எங்களுக்குள்ளாய் வாழ்ந்து சுகித்திருக்கிறேன். ஆகவே நாங்களும் உம்முடைய நாமத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவரே பெற்றுக்கொண்ட விசுவாசத்திலே ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கும்படி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த பிரகாசிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். ஒவ்வொரு நாட்களும் உடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே ஆண்டவரே முன்னேறி செல்ல கிருபைகளை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சகல பலவீனங்களை மாற்றும். இந்த மாதம் எதிர்பார்த்திருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் அற்புதமாய் நடைபெறட்டும். ஐயோ, எத்தனை காலங்கள் காத்திருப்பது, அற்பமான ஆரம்பம் அல்லவா? இந்த எதிர்பார்த்திருக்கும் மக்களுக்கு சம்பூர்ணமான ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் செய்து உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தை பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஆசீர்வதித்து மென்மைப்படுத்தி நடத்துவதாக உமக்கே துதிகன மகிமை இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.